मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஒன் லவ். லவ் யூ டூ சிறுசு. அதாவது ஒன் லவ்னா பேட்மிண்டன்ல 0 பாயிண்ட் லவ்னு சொல்லுவாங்க. ஓ, பாயிண்ட் தான் லவ்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா நீ சொல்ற விஷயத்துலயும் லவ் இருக்கு. லவ் டு பி நோட்டட் மை லார்ட். நான் ஒன்னு சொல்லவா? உங்க எல்லாரையும் நான் ரொம்ப பாயிண்ட் பண்றேன். நீங்க எல்லாரும் ரொம்ப பாயிண்ட்லியா இருக்கீங்க. அதாவது ரொம்ப லவ்லியா இருக்கீங்க. நான் இவங்களை சந்திச்சேன், நான் அவங்களையும் சந்திச்சேன். நான் யாரெல்லாம் சந்திச்சேனோ அவங்களுக்கெல்லாம் வந்துச்சு ஃபீவர். நான் தான் ஜஸ்டின் பீவர், நான் தான் ஜஸ்டின் பீவர். வாவ், யாரெல்லாம் மீட் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஃபீவரா? ரொம்பவே கண்டேஜியஸ் ராப்பா இருக்கே. பாட்ட முழுசா எழுதிட்டீங்க போல இருக்கு ஜஸ்டின் சார். புதருக்குள்ள போனேன், காருக்குள்ள போனேன், புதருக்குள்ள போனேன், காருக்குள்ள போனேன், உடைஞ்சது லீவர். நான் தான் ஜஸ்டின் பீவர், நான் தான் ஜஸ்டின் பீவர். நல்லா எழுதிருக்கீங்க ஜஸ்டின். அடுத்து பாடுங்க. இல்ல, இவ்வளவுதான் எழுதியிருக்கேன். பரவாயில்ல, உங்க மனசுக்கு தோணுத பாடுங்க, அதுவும் நல்லாதான் இருக்கும். என்னது, நானா பாடுறதா? அப்ப சரி, ரொம்ப விருப்பப்படுறீங்க. சில நேரங்கள்ல ஓடையும், சில நேரங்கள்ல ஒட்டிக்கும். சில நேரம் படுப்பேன், சில நேரம் தின்னுட்டே இருப்பேன், சில நேரம் குளிப்பேன், கொஞ்சம் பிரஷ் பண்ணுவேன், நான் மூஞ்ச தொடச்சுப்பேன். நான் சாப்பிட்டேன் டாஃபி, நான் தான் பீவர், நான் தான் ஜஸ்டின் பீவர், நான் தான் ஜஸ்டின் பீவர். அட என்ன இது, நல்லா தானே பாடிட்டு இருந்தீங்க, அப்புறம் வண்டியை எந்த பக்கம் விட்டீங்க? என்னாலலாம் பார்க்காம பாட முடியாது, எல்லாம் தப்பாயிடும், அப்புறம் எனக்கு அவமானமாயிடும். ஆனா நீங்க ஏன் நர்வஸ் ஆகுறீங்க? நர்வஸ் ஆகிறதுக்கான அவசியமே இல்லையே. நர்வஸ் நர்வஸ் எனக்கு நர்வஸ் வந்துடுச்சா? என்னன்னு சொல்றது, விஷயம் ரொம்ப பெருசாச்சே, அது சொன்னா உங்களுக்குலாம் புரியாதே. ஓய், எங்களை என்ன ஹனின்னு நினைச்சுக்கிட்டியா? சரி, நான் மேல பாடுறேன், கேளுங்க. துணிய துவைச்சேன், ஸ்விம்மிங்கும் பண்ணேன், தண்ணிய பூக்கள் மேல தெளிச்சேன். நான் தான் ஜஸ்டின் பீவர், நான் தான் ஜஸ்டின் பீவர். அட என்னப்பா இது, திடீர்னு இவருக்கு என்னப்பா ஆச்சு? முதல்ல இவர் நல்லதானே பாடிட்டு இருந்தாரு. நான் ரொம்ப நர்வஸா இருக்கிறதுனால என்னுடைய லிரிக்ஸே மறந்து போயிடுதே. பரவாயில்லையே, இது ரைமிங்லயே வந்துருச்சு. என்ன பண்ணுவேனா, நான் ஏன் இவ்ளோ நர்வஸ் ஆயிடுறேன்? நான் எப்படி ஷோ பண்றது? என்னால இங்க இருக்க முடியாது. நான் போய் ஏதாவது சாப்பிடுறேன். இங்க என்னப்பா நடக்குது? டிங் டாங். அச்சச்சோ, அவன் நர்வஸ் ஆயிட்டா. இருக்கிற மரத்தெல்லாம் சாப்பிடுறானே. எங்க மாமா இது இல்ல, எங்க சந்தோஷம் இல்ல, எங்க பார்த்தாலும் சத்தம் தான் வந்துகிட்டு இருக்கு. எங்க போனாங்க ஹனி பனி பப்பட்டன் ஜோர்தார். ஜஸ்டின், இன்னைக்கு உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன், நான் ஏதாவது தப்பா நடந்துகிட்டனா? ஓ, என்ன மன்னிச்சிடுங்க. உனக்கு என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு நர்வஸ் ஆகுற? ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நர்வஸ் ஆயிடுவேன். ஆனா கொஞ்ச நாள்ல எனக்கு ஒரு ஈவென்ட் இருக்கு, அத நினைச்சு நான் ரொம்பவே நர்வஸ் ஆயிட்டேன். என்னால சரியா பிராக்டிஸ் கூட பண்ண முடியல. ஆனா உண்மையிலே நீ ராப் ரொம்ப நல்லா பாடிட்டு இருக்க, என்ன புரிஞ்சுதா? அது சரிதான், ஆனா உன்னுடைய லிரிக்ஸ் இங்கேயும் அங்கேயும் ஓடுதே. இங்க பாரு, உன்னோட ஈவென்ட்காக உனக்கு ஹெல்ப் தேவைன்னா நாங்க கண்டிப்பா அதை பண்றோம். ஆமா, கடைசியில ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். அட என் உயிர் நண்பர்களே, வாங்க வாங்க, உள்ள வாங்க.
இது எங்க வீடு. இதுல இருக்கிற நிறைய பொருளை மரத்தால தான் செஞ்சிருக்கோம். அதனால நீ உன்னோட பிராக்டிஸ வெளியில தான் எங்கேயாவது செய்யணும். நாம ஏன் ஜஸ்டின் வீட்டுக்கே போக கூடாது? அவங்கிட்ட தான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும்ல. என்ன புரிஞ்சுதா? சரியான ஐடியா பாப்பட். போலாம் வாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குதா, ஆனா அது எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியலையே. வா. அடடா, இவன் அவனோட வீட்டையே சாப்பிட்டு முடிச்சிட்டானே. என்ன புரிஞ்சுதா? இவன் ஒன்னும் வீட்டை சாப்பிடல பாப்பட், மரங்களை தான் சாப்பிட்டு இருக்கான். அப்படித்தானே ஜஸ்டின்? இவன் போடுற மொக்க தாங்க முடியல. யாராவது என்ன காப்பாத்துங்க. என்னதுமா இது ஜஸ்டின், உன் வீட்டையே இந்த கதிக்கு ஆளாக்கி இருக்க? ஆக்சுவலி நான் நர்வஸ் ஆகும் போதெல்லாம் கொஞ்சம் அதிகமா மரங்களை தின்னுடுறேன், அவ்வளவுதான். இங்க பாரு, நீ பிராக்டிஸ் பண்றதுக்காக உனக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நாம போயாகணும். இங்க உன்னால பண்ண முடியாது. ஏன்னா இந்த ட்ரம் ஸ்டிக்கை தவிர இந்த இடத்துல வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், இந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு. வேற எங்க பண்றது சிறுசு? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உன்னுடைய ஐடியா மர வீடு கிடையாதுல சிறுசு. இல்லனா ஜஸ்டின் அதையும் கடிச்சு கொதறிடுவான். பிராக்டிஸ் பண்ணுவோம், சந்தோஷமா இருக்கும். ராப்பர்ஸ் கூட சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு இது ஆகும், நாளைக்கு அது ஆகும். நான் தான் ஜஸ்டின் பீவர், நான் தான் ஜஸ்டின் பீவர். அடடா, சுத்தமா நல்லாவே இல்ல. ஜஸ்டின், உனக்கு என்னதான் ஆச்சு? சாரி, எனக்கு நர்வஸ் ஆகும் தானே. நண்பர்களே, ஆக்சுவலா இவன் பாடுறதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் இவனோட நர்வஸ் தான். புது பிளான். முதல்ல இவன் நர்வஸ் ஆகாம தடுப்போம், அதுக்கப்புறம் இவன் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக்குவோம். ஜூக்கு போய் அங்க இருக்கிற மிருகங்களை பார்த்தா உன்னோட மனசுக்கும் நிம்மதியா இருக்கும், உன்னோட நர்வஸ்னஸும் போயிடும். அச்சச்சோ, ஆனா இவன் ரொம்பவே நர்வஸ் ஆகுறானே. ஜஸ்டின், முழு மரத்தெல்லாம் சாப்பிடுற. நண்பர்களே, கொஞ்ச நேரத்துக்கு சத்தம் போடாத. கீழே இருக்கிற சிறுத்தைக்கு கேட்டுச்சு, ஒட்ட மொத்தமா காலி பண்ணிரும். என்ன புரிஞ்சுதா? நாம மரத்துல ஏறி இருக்க கூடாது. சத்தம் போடாத. சாரி, சத்தம் போடாத. இவன் என்ன பண்றான்? ஃப்ரெண்ட்ஸ், நாம தப்பிச்சிட்டோம். ஜஸ்டின், என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு துடுப்ப சாப்பிட்ட? அந்த சிறுத்தை நம்மள துரத்திச்சுல, அதான் நர்வஸ் ஆயிட்டேன். எதுக்கு இப்ப போட்டு சாப்பிடுற? ஒருவேளை நாம கரைக்கு போலன்னா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஏன்பா, கொஞ்சமாவது உன் மேல கான்ஃபிடன்ஸ் வை. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நர்வஸ் ஆனினா அப்புறம் என்னதான் பண்றது? உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே. எங்களுக்கு இல்ல, உனக்கு. நான் மட்டும் என்ன சொன்னேன்? உங்களுக்கு தானே சொன்னேன். அதாவது ஒன்னு நீ சொல்லிக்கணும். எங்களுக்கு என்ன ஆக போகுது? ஆமா, நான் அதைத்தானே சொன்னேன், உங்களுக்கு என்ன ஆகுமோன்னு. அட, நான் சொல்ல வந்தது ஒண்ணும் இல்ல நண்பா. என்னை விட இவன் தான் ரொம்ப நர்வஸ் ஆகிறான். பிளான் 3 இது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை ஜஸ்டின் நர்வஸ் ஆகாம இருந்தான்டா.
எங்கம்மா போற? இது ரொம்ப கூட்டமா இருக்குன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பயத்தை போக்க தானே இங்க வந்திருக்கோம். என் கூட வா. வாவ், இங்க எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு பாருமா. ஜஸ்டின், இங்க நர்வஸ் ஆகுறதுக்கு எதுவுமே கிடையாது. கேட்டியா? உன்ன மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் மரங்களை சாப்பிடுவாங்க. அச்சச்சோ, நம்ம இவனை இங்கே கூட்டு வந்திருக்கோம். இவன் மொத்த கடையும் சாப்பிட்டுருவானே. மொத்த கடையும் சாப்பிட்டுருவானா? அப்படின்னா நமக்கு தான் நிறைய பில்லு வரும் இல்ல சிறுசு? அடடா பன்னி, ஏதாவது பிளான் பண்ணு, ஏதாவது ஐடியா யோசி. அட இந்த ஜஸ்டின் எங்கம்மா போனா? கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறானே. அதேதான். ஜஸ்டின், இப்படி எல்லாத்துக்கும் மரத்தை சாப்பிட்டீனா உனக்கு கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டே வராது. இது கண்டிப்பா வேலைக்காகாது. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு அற்புதமான ராப்பர் இருக்காரு. நீங்க அதை கேட்க விரும்புறீங்களா? அப்படி பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதத்தான் போக்கணும். So ladies and gentlemen, உங்க முன்னாடி வர போறது ராப்பர் ஜஸ்டின் பீவர். ஏறுவோம் ஏறுவோம், நாம ஞான படிக்கட்டில் ஏறுவோம். ஏறுவோம் ஏறுவோம், நாம் ஞான படிக்கட்டில் ஏறுவோம். துக்கம் என்ற சருகு, துக்கம் என்ற சருகு உதிர்ந்து போகட்டும். இப்ப முடியாதுன்னா எப்பவும் முடியாது. கண்ட்ரோல்ல வை நீ உன் செலவ. எல்லா இடத்துலயும் இருக்கும் கவலை. எல்லா இடத்துலயும் இருக்கும் கவலை. ஏறிடுவோம் ஏறிடுவோம், நாம ஞான பீடத்தில் ஏறிடுவோம். தட்டுங்க கையை தட்டுங்க. நான் தான் ஜஸ்டின் பீவர். நான் தான் ஜஸ்டின் பீவர். கட்டுப்பாட்டில் நாம் வைப்போம் செலவ, எல்லா இடத்துலயும் கட்டுப்படுத்துவோம் செலவ. நான் தான் ஜஸ்டின் பீவர். நான் தான் ஜஸ்டின் பீவர். நான் உடஞ்சதெல்லாம் ஒட்ட வைப்பேன். நான் படுத்துக்கிட்டே சாப்பிடுவேன். சில சமயம் குளிச்சு பிரஷ் பண்ணுவேன். நான் தான் ஜஸ்டின் பீவர். நான் தான் ஜஸ்டின் பீவர். நான் யாரு? நான் தான் ஜஸ்டின் பீவர். நீ தான் ஜஸ்டின் பீவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஆனா என்கிட்ட கான்ஃபிடன்ஸ் தான் குறையா இருந்தது. ஆனா யாருக்கெல்லாம் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்களோ அவங்களால உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும். நான் என் நண்பர்களுக்கு நன்றியை சொல்லிக்க விரும்புறேன். நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பாடிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு நான் காரணம் இல்ல, என் நண்பர்கள் தான். ஆமா, ஆனா பாடுனது நாங்க இல்ல, அது நீதான். என் சார்பா இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ராப். நீங்க என் கூட இல்லைன்னா நான் பாடி இருக்க முடியாது. நான் ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சிருக்க முடியாது. எந்த ஒரு பாடலையும் நான் கொடுத்திருக்க முடியாது. உள்ளிருக்கும் விஷயத்தை சொல்லி இருக்க முடியாது. ராத்திரியில் கிடைச்ச வெளிச்சம் போல நீங்க எனக்கு கிடைச்சீங்க. உண்மையான நண்பர்கள் நீங்க தான். உண்மையான நண்பர்கள் நீங்க தான். எல்லாரும் பாடுங்க.
Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.